ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் சேஷா வந்து ப்ரெக்னன்சி டைமில் எப்படிப்பட்ட ஃபுட்டு சப்ளிமெண்ட் எல்லாமே அவளுக்கு கொடுத்தோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடைசி வரை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா எங்கள் வீடியோ வந்து கொஞ்சம் கூட ப்ரொமோட் ஆகும், என்ன நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்படி பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காமிச்சிடும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சேஷாவுக்கு மேட்டிங் முடிச்சு கொண்டு வந்த அன்னையிலேருந்து 17th டே வரைக்கும் நான் வந்து அவளோட ஃபுட்டில் கொஞ்சம் கொஞ்சம் தான் சேஞ்சஸ் கொண்டு வந்திருந்தேன். நம்ம வந்து மேட்டிங் முடிச்சு கொண்டு வந்ததுலேருந்து அவங்க எப்படி ஒரு 3 days வரை பெருசாக சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அவங்க சாப்பிடல அப்படின்னு நம்ம அதை நார்மலாக விடவும் முடியாது. நார்மலாகவே சேஷாவுக்கு டெய்லியும் ஒரு எக் வச்சு நான் கொடுத்துருவேன். ஆனால் மேட்டிங் முடிச்சுட்டு வந்து மறுநாள் காலையில் 7 மணிக்கு 2 எக் வந்து குக் பண்ணிவிட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அது கூட ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்டு நியூட்ரிஸ் டேப்லெட்டை வந்து நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம டேப்லெட் கொடுக்குறோம் அப்படின்னா அதுவும் வந்து நம்ம இஷ்டத்துக்கு எதுவுமே கொடுக்க முடியாது. நான் மேட்டிங் முடிச்சுட்டு வந்து அன்னைக்கு நைட்டே டாக்டரை போய் பார்த்துட்டு அவங்க தான் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் வந்து ஒரு 30 days வந்து கண்டினியூஸாக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் இவங்க ஃபுட்டு கூட வந்து நான் அதை ஆட் பண்ணி விட்டுட்டேன். மோஸ்ட்லி டாக்ஸ் பார்த்தீங்கன்னா டேப்லெட் வந்து சாப்பிடவே மாட்டாங்க. உங்கள் டாக் வந்து அப்படி சாப்பிடல அப்படின்னா நீங்கள் அந்த எக் இருக்குது பார்த்தீங்களா, அதை குக் பண்ணி அது கூட வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து தனமாகவே சாப்பிட்ருவாங்க. அப்புறமா 3 மணி நேரம் கழிச்சு நார்மலாகவே அவளுக்கு நான் சிக்கன் சூப் அந்த நேரத்தில் கொடுக்குறது வழக்கம். ஆனால் மேட்டிங் முடிச்சுட்டு வந்து ஒரு 1 week எல்லாம் நான் கொடுக்கவே இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ஹீட் அது நம்ம டாக்ஸுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து கரு கூட பிடிக்காம போயிடும். அதனால நான் அந்த கேப்பில் என்ன பண்ணிட்டேன்னா ஆப்பிள் அப்படி ஏதாவது வந்து ஃப்ரூட் ஐட்டம் ஏதாவது வந்து அவளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சிலையவங்க இந்த இடப்பட்ட நேரத்தில் ட்ரை ஃப்ரூட்ஸ் கொடுப்பாங்க. உங்கள் டாக் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்காண்டி நீங்கள் அளவை கூட்டாதீங்க. நார்மலாக கொடுக்குற அளவே கொடுத்தா போதும். தயிர் கொடுப்பாங்க, தயிர் சாதம் கொடுப்பாங்க. உங்கள் டாக் வந்து ஒபிஸாக இருக்காங்க அப்படின்னாலே நீங்கள் தயிரை வந்து ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே லஞ்ச் டைம் தான். அவள் வந்து எப்போவுமே ஃபிஷ் வச்சு விரும்பி சாப்பிடும். அதனால் அவளுக்கு நான் ப்ரெக்னன்சி பீரியட் ஃபுல்லாகவே ஃபிஷ் வச்சு தான் மத்தியானம் சாப்பாடு கொடுத்தது. ரைஸ் சாப்பிட்டதுக்கப்புறமா அவள் ரொம்ப கேப் விட்டுருவா, பெருசாக சாப்பிட மாட்டா. அதுக்கப்புறம் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே நான் ஒரு சூப் கொடுப்பேன். மோஸ்ட்லி அவள் சிக்கன் லெக் தான் சூப் பண்ணி கொடுத்தா விரும்பி சாப்பிடுவா. ஆனால் மேட்டிங் முடிச்சுட்டு வந்து 1 week வந்து நான் வெஜிடபிள் சூப் தான் கொடுத்தேன். அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்டா. 1 week அப்புறம் திரும்ப வந்து சிக்கன் லெக் வந்து சூப் பண்ணி கொடுத்துட்டேன். இது கூட பார்த்தீங்கன்னா ப்ரோவி பூஸ்ட் சிரப் வந்து ஆட் பண்ணிட்டேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே மெஷர்மெண்ட் சார்ட் கொடுத்துருப்பாங்க, என்னென்ன ப்ரீடுக்கு என்னென்ன வெயிட்டுக்கு வந்து எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு. நீங்கள் ஆனால் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு கொடுக்குறது ரொம்ப நல்லது. 20 நாள் வரை ஓகே தாங்க. அதுக்கப்புறம் அவள் சாப்பிடவே இல்லை, சும்மா சோர்ந்து படுத்திருப்பா, ஒமிட் பண்ணிகிட்டே இருப்பா. தேவைன்னா கொஞ்சம் வாட்டர் மட்டும் தான் எடுப்பா. ஏதாவது அவள் சாப்பிடணும் அப்படியே விட முடியாது அப்படின்னா அவளுக்கு மீல் மேக்கர் ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன சிக்கன் வேண்டாம்னு அந்த நேரம் அவாய்ட் பண்ணிவிட்டு அதை போட்டு வெஜிடபிள்லாம் போட்டு கொஞ்சம் ரைஸ் கொலையை குக் பண்ணி எக் ஆட் பண்ணி கொடுத்தேன். கொஞ்சம் சாப்பிட்டா. டாக்ஸை பொறுத்தவரை அந்த சாப்பிடாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த நேரம் அந்த ரைஸ் வந்து ரொம்ப கொலையை வச்சு கொடுக்கணும். இல்லை அவங்களுக்கு பிடிச்ச சிக்கன் பீஸோ ஏதாவது அவங்களுக்கு ஃபேவரட் ஃபுட் அது கூட ஆட் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அதை மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே ரைஸை போட்டு போயிடுவாங்க. அதனால ரைஸை கொஞ்சம் கொலையை வச்சு கொடுக்கலாம். இப்படி தான் சேஷாக்கு ஃபஸ்ட்டு 30 days ஃபுட்டு கொடுத்தேன். அதுக்கப்புறம் என்ன ஃபுட்டு கொடுத்தேன் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.